எங்கு போக வேண்டும்? ஆதிகேசவன் அதிர்ச்சியுடன் கேட்டார். வெளியே போய் கிராம அதிகாரியிடம் பேசி உனக்கு ஒரு குதிரை சம்பாதித்துக்கொள். நாம் இருவரும் குடந்தை நோக்கி போவோம். குமுதினி நாளையோ நாளை மறுநாளோ பஞ்சவன் மாதேவியிடம் பேசி இந்த செய்தியை பற்றி மேற்கொண்டு ஏதேனும் தகவல் இருந்தால் விசாரித்து உடனடியாக ஒரு ஆள் மூலம் குடந்தைக்கு அனுப்ப வேண்டும். குடந்தையையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாம் பயணம் செய்வோம். என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஆதிகேசவன் கேட்டார். கருவூர் தேவர் குடந்தைக்கு அருகே உள்ள கிராமத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அவர் உடையாளூரில் அவர் மாளிகையிலேயே தங்கியிருக்கலாம். அப்படி இருப்பின் அவரை நேரே பார்த்துவிட்டு பேசிவிட்டு வர வேண்டும். இந்த காரியம் அத்தனை முக்கியம் என்று நினைக்கிறீர்களா? முக்கியம்தான். அரசருக்கு ஆபத்தெனில் நாம் பரபரக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது அரசருக்கு ஆபத்து தரும் என்று நினைக்கிறீர்களா? ஆதிகேசவன் பணிவாக கேட்டார். தெரியவில்லை ஆதிகேசவா. யார் செய்கிறார்கள், எவ்வளவு உக்கிரமாக செய்கிறார்கள் என்று புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் ஆறுதலாக இருக்கிறது. அந்த ஆபத்துதவி படை வீரர்களிடமிருந்து மதுராந்தக கண்டராதித்த தேவர் தப்பித்து தகவல் அனுப்பியிருக்கிறார் என்பதே சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. அந்த சதி செயலில் அவர் இல்லை என்பதே கேட்பதற்கு நிம்மதியாக இருக்கிறது. இரத்த பந்தம் உள்ள உறவுகள் அபிசார ஹோமம் செய்தால் அது வேகமாக பலிக்கும். வெறும் எதிரிகள் செய்தால் சற்று தாமதமாகும். இது நடக்கும் என்றா நினைக்கிறீர்கள்? எனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு புரியவில்லை ஆதிகேசவா. வேலை தெரிந்தவர்கள் இம்மாதிரி விஷயங்களை வெகு நிச்சயமாய் செய்து முடித்து விடுவார்கள். பிரம்மராயர் சொன்னார். நம் மன்னர் சிறந்த சிவபக்தராயிற்றே. அவருடைய பக்தியை மீறியும் அவரை இந்த விஷயங்கள் தாக்கக்கூடும். காபந்து செய்ய கருவூர் தேவர் போன்றவர்களால் தான் முடியும். யார் எங்கே செய்கிறார்கள் என்று தெரிந்து படையெடுத்து அழித்துவிட்டால் அது இன்னொரு வித்தை. அதற்கு முன் இதை கருவூர் தேவரிடம் போய் கேட்டுக்கொண்டு வந்து விடுவோம். நீங்கள் 1.5 நாழிகைதான் உறங்கி இருக்கிறீர்கள். அதற்குள் மறுபடியும் கண் விழித்து விட்டீர்கள். உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா? பிரம்மராயரை பார்த்து குமுதினி பிரியமாக கேட்டாள். எப்போது அரசாங்க அதிகாரியாக பதவி ஏற்றேனோ அப்போதே நல்ல உணவும் நல்ல உறக்கமும் என்னை விட்டு நகர்ந்து விட்டன. மன்னர் என்பவர் உறங்காமல் தன்னுடைய கடமைகளை ஓடியாடி செய்கிற போது ஒரு அதிகாரி எப்படி உறங்க முடியும்? மன்னரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை. சோழ மக்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. இதை நான் சரிவர செய்துதான் ஆக வேண்டும். உறக்கமும் உணவும் எப்போதேனும் கிடைக்கும். அப்பொழுது அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டு பஞ்சவன் மாதேவி இதை பற்றி என்ன முடிவு எடுக்கிறார், எங்கு ஆள் அனுப்புகிறார் என்பதை சரிவர தெரிந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும். நான் கருவூர் தேவரிடம் போய் உட்கார்ந்திருக்க போகிறேன். அவராக பேச்சை ஆரம்பித்தால் விஷயம் சொல்ல போகிறேன். இதற்கு நடுவே பஞ்சவன் மாதேவியிடம் இருந்து யாராவது வந்தால் அவரை மடக்கி என்னவென்று விசாரிக்க போகிறேன். பிரம்மராயர் சொன்னார். ஐயனே, இன்னொரு கேள்வி. கேள் ஆதிகேசவா. இது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் யாரையேனும் கொல்லிமலைக்கு அனுப்பினால் என்ன? அதுவும் நடக்கும். பிரம்மராயர் சொன்னார். நான் கொல்லிமலைக்கு போகட்டுமா? உனக்கு கொல்லிமலை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறேன் ஆதிகேசவா. அது மிக கடினமான மலை. உன்னை போல் தஞ்சாவூர் வயல்வெளிகளில் பிறந்து வளர்ந்தவர்கள் கொல்லிமலையில் ஏறி இறங்குவது என்பது கடினமானது. மலை ஏறுவதில் பயிற்சி பெற்ற மலைவாழ் மக்களை அனுப்பினால்தான் நகர்ந்து போக முடியும். வெறுமே அவர்கள் பூஜை செய்கிற இடங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி தப்பித்து போவார்கள், எங்கே தப்பித்து போவார்கள், தப்பித்து போகும் வழிகள் எல்லாம் என்னென்ன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். எனவே கொல்லிமலைக்கு நீ போக வேண்டாம். என்னோடு குடந்தைக்கு வந்துவிடு. நமது ஒற்றர் படையில் காரிக்குழி பாகை என்பவன் இருப்பான். அவன் குள்ளன், மலைவாசி, விரைவாக குதிரை ஓட்டுவதில் வல்லவன், நல்ல வேஷதாரி. அவன் ஒரு கோமாளியை போல் நகரங்களில் நடமாடி நிறைய தகவல்கள் கொண்டு வந்திருக்கிறான். அவனை திருவையாறில் நிறுத்தி வைத்திருக்கிறேன். போகும்போது அவனுக்கு இந்த விஷயங்களை விளக்கமாக சொல்லி
கொல்லிமலைக்கு 3 ஆட்களோடு அனுப்பி அங்கிருந்து அந்த ஆட்களிடம் தகவல்கள் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு பின்பு நாம் குடந்தையை நோக்கி பயணம் தொடர வேண்டும். நீ அரசாங்க அதிகாரி எவரையேனும் முன்னே அனுப்பி காரிக்குழி பாதையை தயாராக இருக்கச் சொல். குமுதினி உன்ன என்ன இருக்கிறது என்று அடிக்குரலில் குமுதினியை பார்த்து கேட்டார். பிரம்மராயர் கேட்ட உடனேயே குமுதினி சமையலறை நோக்கி ஓடினாள். அப்பங்கள் கொண்டு வந்தாள். கஞ்சியில் மோர் விட்டு கலக்கினாள். கலயங்களை அவர் எதிரே கொண்டு வந்து வைத்தாள். 2 அப்பம் தின்றுவிட்டு ஒரு குவளை நிறைய அரிசி கஞ்சியை குடித்ததும் சிறிய ஏப்பம் பிரம்மராயரிடமிருந்து வெளியே வந்தது. நல்ல உணவு குமுதினி, இது நாளை காலை வரை தாங்கும். நான் எங்கு போயிருக்கிறேன் என்று மன்னர் கேட்டால் குடந்தையை நோக்கி போயிருக்கிறேன் என்று சொல். என்ன வேலை என்று கேட்பார். குடந்தைக்கு அருகே நிலம் அடக்குகிற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலம் அடக்குகிற வேலையை மேற்பார்வை பார்க்க போயிருக்கிறார் என்று அரசரிடம் தெரிவித்துவிடு. நான் குடந்தையில் அந்த வேலையையும் பார்க்க போகிறேன். எனவே நீ அரசரிடம் பொய் சொல்வது போல் ஆகாது. அதனால் தயக்கமின்றி தைரியமாக அரசரிடம் பேசு. வேறு ஏதாவது வேண்டுமா குமுதினி? கை செலவுக்கு காசு இருக்கிறதா? ஆஹா, நீங்கள் வருடா வருடம் கொடுத்து கொண்டிருக்கிற பொற்களஞ்சுகளும் 200 களம் நெல்லும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. மிஞ்சியவற்றை நாங்கள் ஊர் மக்களுக்கு தானமாகவும் தருகிறோம். எங்கள் நிலங்களிலும் நல்ல விளைச்சல் இருக்கிறது. செல்வத்திற்கு குறைவே இல்லை. கருவூர் தேவரிடம் பேச நேரின் ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும். குமுதினி தாழ்மையுடன் கேட்டாள். என்ன அது? பிரம்மராயர் வினவினார். எனக்கு பிள்ளை பேரு இல்லை. சோழ தேசத்திற்காகவும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காகவும் என் வாழ்க்கையை தத்தம் செய்து கொடுத்திருக்கிறேன். உங்கள் ஒற்றற்படையில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறேன். ஆனாலும் இது தாண்டி நான் ஒரு பெண், ஒருவருக்கு மனைவி. நான் தாயாக விரும்புவது தவறில்லை என்று நினைக்கிறேன். தயவு செய்து தாயாகும் பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்று கருவூர் தேவரை ஆசீர்வாதம் செய்ய சொல்லுங்கள். பழமர் நேரி குமுதினி என்றால் அவருக்கு தெரியும். 3 வேளை என் அகத்திலே அவர் உணவு உண்டிருக்கிறார். அவரோடு காவேரி கரையில் ஒரு நாள் முழுவதும் அலைந்திருக்கிறேன். நல்ல தாவரங்களை அவர் எனக்கு இடங்காட்டி இருக்கிறார். எனவே அவர் என்னை ஞாபகம் வைத்திருப்பார். தயவு செய்து குமுதினி பிள்ளை வரம் கேட்டாள் என்று தெரிவியுங்கள். இந்த உதவி போதும் என்று கை கூப்பினாள். நிச்சயம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரம்மராயர் கிளம்ப குமுதினி பிரம்மராயர் கையில் ஒரு குவளை நீர் கொடுத்தாள். பிரம்மராயர் நீர் குடித்துவிட்டு அவள் தலையை அன்போடு தடவி கொடுத்துவிட்டு வாசலுக்கு வந்தார். அவர் வாசலுக்கு வரவும் குதிரைகள் அவர் வீட்டு பக்கம் நகரவும் சரியாக இருந்தன. படியிலிருந்து குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டார். பிரம்மராயர் குதிரையை முன்னே செலுத்தியவுடன் ஆதிகேசவனும் குதிரையில் தாவி ஏறிக்கொண்டார். திரும்பி மனைவியை பார்த்தார். வருகிறேன் என்று சொன்னார். மனைவி சரி என்று தலையசைத்தாள். ஆதிகேசவன் குதிரை பிரம்மராயர் குதிரையை பின்தொடர்ந்தது. ஆற்றில் தண்ணீர் போக்குவரத்து குறைந்திருந்தது. எதிர்பக்கம் மாட்டு வண்டிகள் மெல்ல ஆற்றில் இறங்கி பழமர் நேரி கரையை நோக்கி நகர ஆரம்பித்திருந்தன. தீப்பந்த வெளிச்சத்தில் அவைகள் நகர்ந்து தெளிவாக தெரிந்தது. காத்திருக்க வேண்டுமா? ஆதிகேசவன் கேட்டதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குதிரையை திருவையாறு நோக்கி பிரம்மராயர் விரட்டினார். ஆதிகேசவன் பின்தொடர்ந்தார். அவர்கள் போவதை தேவரடியார் பெண்களோடு துணைக்கு வந்த வீரன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சேறு நிறைந்த வயல்கள்தான் சோழ தேசத்தின் உயிர் நாடி. குறிப்பாய் குடந்தையிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் வண்டல் மண் வயல்களிலும் காவிரி நீர் நின்று கதிராய் நெல்லை விளைவித்து மக்களை வாழ வைத்து கொண்டிருந்தது. சித்திரை, வைகாசி, ஆனி 3 மாதத்திலும் கடும் வெயில் பூமியை தாக்க பூமி வறண்டு லேசாய் விரிசல் விட்டு மழைக்காக காத்திருக்கும். ஆடி மாத காற்றில் மண் புரளும், இலைகள் உதிரும், உரமாகும். கால்நடைகள் பூமியில் மிஞ்சி இருக்கின்ற புல்லை கடித்து இழுத்து பூமியின் மேற்பரப்பை லேசாக்கும். ஆடி மாதம் வெயில் குறைய அவ்வப்போது லேசாய் மழை பெய்யும், புற்கள் முளைக்கும். ஆவணி மாதம் தொலைதூர மேகம் கருத்து 2-3 முறை
நல்ல மழை பெய்து பூமியை குளிர்விக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 3 மாதங்களிலும் மழை அடித்து பெய்யும். மனிதர்களோ மிருகங்களோ பறவைகளோ வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு மூர்க்கமாய் பூமியை தாக்கும். விரிசலின் உள்ளே நீர் பாய்ந்து 10 முழம் அளவுக்கு நீர் தரைக்குள் இறங்கி உள்ளே தேங்கி நிற்கும். அந்த நேரத்தில் என்ன விதைத்தாலும் முளைவிடும். கை தவறி சிந்திய தானியம் கூட முளைவிட்டு பயிராகும். எல்லா இடங்களிலும் எல்லா வகை செடிகளும் முளைத்து சோழ தேசம் பச்சை பசேல் என்று இருக்கும். மழை வருவதற்கு முன்பே காவிரியில் வெள்ளம் வந்து விடுவதும் உண்டு. தொலைதூரத்தில் குடகுமலையில் மழை பெய்ய அந்த பலத்த மழை காரணமாக காவேரி பொங்கி பிரவாகமாக வந்து வெயில் சுளீரென்று காய்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயும் அடர்த்தியாய் அகலமாய் சிலிர்த்து கொண்டு ஓடுவதை தஞ்சை மக்கள் பல முறை பார்த்திருக்கிறார்கள். கிழக்கே இருட்டுகிறதா மேற்கே இருட்டுகிறதா என்று அவர்கள் கவலையோடு பார்ப்பார்கள். 3ஆம் பிறை சந்திரனில் வடக்கோடு உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா என்று ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். வடக்கோடு உயர்ந்திருப்பின் குடகு தேசத்தில் மழை வந்துவிடும். ஆடி மாதம் கரை புரண்டு ஓடும். வெகு தொலைவே மழை வந்து தமிழ் மண்ணை நனைப்பதற்காகவே காவேரி பொங்கி பிரவாகமாக ஓடி வருகிறாள். தாயார் வீட்டு சீதனத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு மிகுந்த ஆவலோடு திருச்சிராபுரம் நோக்கி ஓடி வந்து, இதோ பார், என் அகலத்தில் எத்தனை கொடுத்திருக்கிறார்கள், எல்லாம் உங்களுக்காகத்தான் என்று நல்ல சொத்து சுகத்தோடு வந்த மருமகளைப் போல காவேரி செயல்படுவாள். சோழ தேசத்து மக்களும் அதே அன்போடு காவேரிக்கு மரியாதை செய்வார்கள். வந்துவிட்டாளா வந்துவிட்டாளா என்று ஆவலாக கேட்டுக்கொள்வார்கள். காவிரியில் வெள்ளம் வருவது அற்புதமான காட்சி. மெல்ல மெல்ல மணல் தடவி கணுக்கால் அளவு நீர் விரையும். அந்த நீரை காலால் எட்டி உதைத்து கொண்டு சிறு பையன்கள் ஊருக்கு கொண்டு வருவார்கள். வா வா என்று மண்வெட்டியால் வழி செய்து அவளை தன் ஊருக்கு இழுத்து வருவார்கள். அந்த ஊருக்கு இழுத்து வந்து மண் ஈரமானதும் அடுத்த ஊர் மக்கள் அங்கிருந்து மறுபடியும் காவேரியை இழுத்து கொண்டு தங்கள் ஊருக்கு போவார்கள். கடைமடை வரை காவேரிக்கு இளைஞர்களாலும் சிறுவர்களாலும் உற்சாகமான வரவேற்பு கிடைக்கும். 4 நாட்களில் காவேரியில் முழங்கால் ஜலம் வந்துவிடும். யாரும் இறங்கி குளிக்க மாட்டார்கள். கலங்களாய் பழுப்பாய் ஓடுகின்ற ஜலத்தில் கால் வைக்கலாகாது என்பதுதான் எழுதப்படாத சட்டம். அது ஆரோக்கியமல்ல என்று எல்லோருக்கும் தெரியும். சில சமயம் கரையோரத்து விஷ ஜந்துக்கள் கூட அடித்து கொண்டு வரப்படலாம் என்பதால் காவிரியை கரையோரம் உட்கார்ந்து வெறுமன வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள். பழுப்பு குறைந்து நீர் தெளிந்து வேகம் அதிகரித்த பின் நீரில் இறங்க ஆரம்பிப்பார்கள். இதற்குள் கிராமங்களில் பல இடங்களில் மடைவெட்டி காவிரியை திசை திருப்பி மதகு தூக்கி உள்ளே வரவழைத்து காய்ந்து போன வயல்வெளிகளை ஈரமாக்குவார்கள். காவிரி ஜலம் உள்ளே நுழைந்ததும் ஒரு சுமங்கலியை வரவேற்பது போல மஞ்சளும் குங்குமமும் முளைப்பாரியும் போட்டு அவளை வயலுக்குள் வரவேற்பார்கள். அம்மா அம்மா வா என்று விழுந்து கும்பிடுகிற பெண்கள் கூட உண்டு. ஏனெனில் காவிரி நித்திய சுமங்கலி. ஆடி மாத காவிரி 2 கரைகளையும் தொட்டுக்கொண்டு கன கம்பீரமாய் விரைந்து போவாள். அப்போது ஜனங்கள் இறங்கி குளிக்க துவங்குவார்கள். காவேரியில் முங்கி குளித்துவிட்டு வேட்டிகளையும் தலைப்பாகைகளையும் இடுப்பு துண்டையும் கல் வைத்து உலர வைப்பார்கள். ஆடி மாத காற்று என்றால் அதில் கல்லையும் புரட்டி போடுகிற வேகம் இருக்கும். குறிப்பாய் காவேரி கரையோரம் குளித்துவிட்டு இடுப்பு கோவணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது காற்றினுடைய சிலுசிலுப்பு உடம்பை கடுமையாக தாக்கும். மனமும் உடம்பும் குளுமையாக இருக்கிற நேரம் அது. துணி உலரும் வரையில் சிலுசிலுப்பான காற்றில் காத்திருந்து விட்டு முக்கால்வாசி உலர்ந்ததும் இடுப்பில் கட்டி கொண்டு மெல்ல கோவில் நோக்கி நடப்பார்கள். ரசனையே இல்லாதவனுக்குள்ளும் பாட்டு பொங்கும் நேரம் அது. காவிரி குளியல், காற்றின் ஊதல், இடுப்பு வேட்டியின் மெல்லிய ஈரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக குளுமையான மனோநிலையை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும். தஞ்சை மக்கள் கலைஞர்களாக இருக்க காவிரி நதி காரணம். உழவர்கள் கலப்பையை மண்ணில் இறக்கி காவேரி நீர் ஓடிய வயலை உழ துவங்குவார்கள். கீறி கீறி மண்ணை புரட்டி இன்னும் சேராக்குவார்கள்.
வயலெல்லாம் வரப்பெல்லாம் மனிதர்கள் போகின்ற பாதையெல்லாம் ஈரமாக இருக்கும். மண்ணை புரட்டிவிட்டு ஒரு வாரம் காத்திருந்தால் புற்கள் சான் உயரம் முளைத்துவிடும். மறுபடியும் இறங்கி புரட்டினால் மொத்த புல்லும் மண்ணுக்கடியில் போய் உரமாகும். பிறகு நல்ல நாள் பார்த்து விதைக்க துவங்குவார்கள். விதைக்க ஆரம்பித்து விட்டால் சோழ தேசத்தில் விவசாயத்தை தவிர வேற எந்த பேச்சும் இருக்காது. ஒரு மாதம் நாற்றங்கால் வளர்ந்து முழங்கை உயரம் வர மொத்தமாய் பறித்து குடும்பம் குடும்பமாய் வயலில் இறங்கி நாற்று நடுவார்கள். புரட்டாசி ஐப்பசியில் மழை வர நீர் எல்லா பக்கமும் பரவ நெற்கதிர்கள் நீரை உறிஞ்சி குடித்து நல்ல உயரத்துடன் வளரும். கார்த்திகையில் மழை குறைந்து குளிர் ஆரம்பமாகும். நெற்கதிர்கள் பால் பிடிக்கும். மார்கழியில் தழை சரியும். தை மாதம் நீரை மடக்கி பூமியை வரல விடுவார்கள். நெற்கதிர்கள் தலை சாய்க்கும். அறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். போரடிப்பார்கள். உயர தூக்கி உமி பிரிப்பார்கள். நெல்லை கூடை கூடையாய் கொண்டு வந்து உலர்த்துவார்கள். என்ன விளைந்தது, விளைச்சல் எப்படி என்று பேசுவார்கள். அந்த வருடம் முழுவதும் அடுத்த ஆடி மாதம் வரையும் எந்த குறையும் இல்லை என்று சந்தோஷமாய் பேசிக்கொள்வார்கள். நெல் மட்டுமல்ல, நெல்லோடு கரும்பும் காய்கறிகளும் வெற்றிலையும் வாழையும் ஏகப்பட்ட பூச்செடிகளும் அந்த நேரம்தான் வளர்ந்து கிளைத்து செழித்து ஓங்கும். சோழ தேசம் பஞ்சமே இல்லாத ஒரு அற்புதமான இடம். காவிரியின் பல கிளை நதிகள் பல கிராமங்களோட புகுந்து வளைந்து காலம் காலமாய் நகர்ந்து அந்த தேசம் முழுவதையும் சேராக்கி செழிப்பாக்கி கொண்டிருந்தது. உடையாளூர் பக்கமும் காவிரியின் ஒரு கிளை நதி ஓடிக்கொண்டிருந்தது. குடந்தையிலிருந்து 5 காத தூரத்தில் இருக்கின்ற உடையாளூர் சோழ மன்னர் குடும்பங்களில் முக்கியமான ஊர். மேல் பழையாறை கீழ்பழையாறை என்று அரச குடும்பங்கள் வசிக்கின்ற இடம் தாண்டி இருக்கும் உடையாளூர் வேளாளர்கள் அதிகம் குடியிருக்கும் கிராமமாக திகழ்ந்து வந்தது. கீழ்பழையாறையிலும் மேல் பழையாறையிலும் கட்டுக்காவல்கள் அதிகம் இருக்கும். தெருவில் விரைந்து போனால் சோழ மன்னரின் மெய்காவல் படையாட்கள் தடுத்து நிறுத்துவார்கள். எங்கே விரைவாக போகிறாய் என்று கேட்பார்கள். 4 பேர் கூட்டம் கூடி சிரித்தால் வந்து அருகே நின்று கொள்வார்கள். ஏதேனும் முக்கிய விஷயமா என்று மெல்ல பேசுவார்கள். ஏதுமில்லை என்றால் கலைந்து போங்கள் என்று உத்தரவிடுவார்கள். லேசாக மறுத்தாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள். பழையாறை என்பது அரண்மனையை சார்ந்த இடம். இந்த இடத்தில் ஒவ்வொரு வைக்கோல் புல்லின் அசைவையும் நாங்கள் கவனித்தாக வேண்டும். எங்கள் சொல்படிதான் இங்கு வரும் மனிதர்கள் நடந்தாக வேண்டும். எதிர்த்து பேசினால், முரட்டுத்தனம் காட்டினால் பதிலுக்கு நாங்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வோம். அரசரே வந்து தடுத்தாலும் எங்கள் செயலை நிறுத்த முடியாது என்று எச்சரிப்பார்கள். எந்த காரணமும் இன்றி அரண்மனை நோக்கி நடக்கிறவர்களை மெய்காவல் படை சூழ்ந்து கொண்டு வெறுமே 2 நாழிகை இங்கு நில் என்று சொல்வதுண்டு. அந்த 2 நாழிகை பதட்டமில்லாமல் அமைதியாக உட்கார்ந்தால் தீர விசாரித்து பின் அரண்மனைக்குள் அனுப்புவார்கள். லேசான பதட்டம் காண்பித்தாலும் சந்தேகப்படுவார்கள். அவர்களுக்கு சோழ மன்னரும் சோழ மன்னரின் குடும்பமும் தான் மிக முக்கியமான விஷயம். மற்றவை ஏதும் லட்சியமில்லை. ஒரு முறை குடந்தையை சேர்ந்த அந்தணர்கள் 40 பேர் கும்பலாக வந்து அரசரை பார்த்து பேச வேண்டும் என்று எதற்கோ ஆவேசமாக சொல்லி, வாருங்கள் அரசரிடம் போவோம் என்று சோழ மன்னரின் மெய்காவல் படை அவர்களை சுற்றி வளைத்து கூட்டிக் கொண்டு போய் காராகிரகத்தில் அடைத்து விட்டார்கள். கம்பிகளுக்கு பின்னே உட்கார வைத்து விட்டார்கள். மன்னரே நேரே ஓடி வந்து விடுவித்த பிறகுதான் அந்தணர்களுக்கும் மூச்சு வந்தது. சிறைச்சாலையை பார்த்ததே இல்லையே, பாவி பார்க்க வைத்து விட்டானே என்று பல அந்தணர்கள் அழுதார்கள். ஆனால் உடையாளூர் அவ்விதமான இடமில்லை. மெய்காவல் படைகள் இங்கு அதிகம் வந்து மிரட்டுவதில்லை. அதையும் தவிர கருவூர் தேவர் உடையாளூரின் மையமான இடத்தில் இருப்பதால் அவரை தேடி சாதுக்களும் யாத்ரீகர்களும் வெளியூர் மக்களும் அடிக்கடி வந்து போவார்கள். அவர்களை உடையாளூர் மக்கள் மரியாதையாக வரவேற்று உபசரித்து பிறகு கருவூர் தேவரிடம் அனுப்புவார்கள். ஊர் செழிப்பாக இருந்தால், அமைதியாக இருந்ததால், பொதுமக்களின் போக்குவரத்து அதிகமாக இருந்ததால் ஊர் சுமூகமாக இருந்தது. வியாபாரிகள் பழையாறையை நெருங்கும் முன்
உடையாளூரில் தங்கி இளைப்பாறிவிட்டு போவார்கள். அவர்கள் தங்குவதற்கென்றே பெரிய சத்திரங்கள் ஊரின் எல்லையில் கட்டப்பட்டிருந்தன. அவைகளில் 2 சத்திரங்கள் காவிரி கரையின் ஓரத்தில் நிறுவப்பட்டிருந்தன. உடையாளூர் கோவில் மிகச் சிறியது, ஆனால் கொள்ளை அழகு. 2 பிரகாரங்கள் கொண்ட கோவில் என்றாலும் ஒரு அமைதியும் சுபிட்சமும் அந்த கோவிலில் எவரும் உணர முடியும். ஊர் மக்களுக்கு விவசாய வேலைகள் அதிகம் என்பதால் ஊருக்குள் வருபவர்களை வரவேற்பதற்கும் அவர்களை கவனிப்பதற்கும் தனியே ஆட்கள் நியமித்திருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஊர் மக்களே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சுழற்சி முறையில் இதை நடத்துவார்கள். அதிகாரிகளும் 3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவார்கள். மறுபடியும் குடவோலை முறையால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறு ஒருவர் உபசரிப்பாளராய் பதவிக்கு வருவார். மன்னருக்கு கூட பயப்படாத மெய்க்காவல் படை கருவூர் தேவருக்கு பயப்படும். மெய்க்காவல் படை சற்று அத்துமீறும் இயல்புடையது. வேண்டுமென்றே ஒரு மெய்க்காவல் வீரன் கருவூர் தேவரின் வீட்டு வாசலில் குதிரையை கட்ட அதை அவிழ்க்கும்படி கருவூர் தேவரின் வேலைக்காரி முத்தான பொன்னங்கை அதட்ட, இங்குதான் கட்டுவேன், என்ன செய்வாய் என்று அவன் உரத்த குரலில் பேச கருவூர் தேவர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். யாரும் பதிலுக்கு பேசவில்லை என்பதால் அந்த மெய்க்காவல் வீரன் தன் குதிரையை அவிழ்த்து கொண்டு அதன் மேல் தாவி உட்கார்ந்தான். கருவூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார். என்ன என்பது போல அந்த மெய்க்காவல் வீரன் அவரை பார்த்தான். ஏறிவிட்டாயல்லவா, இனி இறங்க முடியாது என்று சொன்னார். என்ன சொல்கிறீர் என்று ஏக வசனத்தில் அந்த வீரன் கேட்க, உன்னால் இறங்க முடியாது. முத்து மாணிக்கத்திடம் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த குதிரை உன்னை கீழே இறக்காது என்று கூர்மையாக சொன்னார். திடீரென்று குதிரை ஓட துவங்கியது. காடு, மேடு, ஆறு, சேறு, வயல்கள் எல்லாம் தாண்டி பல காதங்கள் அவனை சுமந்து ஓடியது. அந்த வீரனின் இடுப்பும் வாயும் வயிறும் நோக நோக ஓடியது. அவன் கதறி கதறி பல்வேறு விதங்களில் குதிரையை நிறுத்த முயற்சித்து தோல்வியடைந்தான்.